ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஓடின பாக்கியலட்சுமி அப்படிங்கிற சீரியலோட இன்றைக்கி தான் வந்து கிளைமேக்ஸ் வந்து நடக்குது. அதனால் மக்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டிஆர்பி ரேட்டில் இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா 7 மணிக்கு எப்போ மாற்றினாங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போச்சு. இப்போ இந்த பாக்கியலட்சுமி சீரியலோட இன்றைக்கி வந்து கிளைமேக்ஸில் வந்து நேத்தியே வந்து அவங்க அத்தை வந்து சொன்னாங்க, இதுவரையும் பிரிஞ்சு எல்லாம் போதும் பாக்கியா, இப்போ பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் ஏன் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ பாக்கியா ஏன் ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குமா கேட்டால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கும் அவங்க வந்து கடைசியில் கூட வந்து ஏற்றுக்கிறது இல்லை. நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி கிடையாது, ஆனால் எங்களுடைய குழந்தைகள் வந்து எதிர்காலம் அப்படிங்கும்போது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அவங்களுக்கு நன்மை இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பாடம் வந்து சொல்லி புத்திமதி சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து முடிக்கிறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தாங்க கிளைமேக்ஸில் கண்டிப்பாக கோபியும் பாக்கியாவும் சேரணும்னு சொல்லிட்டு. ஆனால் பாக்கியா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா சேர்ற மாதிரி தெரியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பையங்க பொண்ணுகள் 2 பேருமே சேர்ந்து ஒரு எதிர்காலத்தை தேர்ந்தெடுப்போம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அத்தைக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. இன்றைக்கி கிளைமேக்ஸை என்ன காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாக்கியலட்சுமி சீரியல் கிட்டத்தட்ட வந்து 4-5 வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பேராதரவு பெற்று வந்து இருக்குது. இதில் வச்சு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கன்னட நடிகை அப்படின்னாலும் அவங்க வந்து தமிழில் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து 5 வருஷமாக அந்த சீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமும் இந்த சீரியல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னியோட இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வந்து நடக்குது. இப்போ வந்து ஐயனார் துணை சீரியல் வந்து டிஆர்பி ரேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரியலை 7 மணிக்கு போட்டுட்டு அந்த சீரியலை 8:30க்கு வந்து போட்டாங்க. அதுவரையும் நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டில் இருந்தது. டிஆர்பி ரேட் வந்து பயங்கரமாக சரிவாயிடுச்சு. இருந்தாலும் சரி இந்த சீரியலை வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து கிளைமேக்ஸ் அப்படின்னாலே பார்க்காதவங்க கூட வந்து பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து பரபரப்பாக வந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியலோட கிளைமேக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வேற ஒரு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வந்து போட போகிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரெடியாக இல்லை அப்படின்னால இந்த சீரியலோட டயத்தெல்லாம் வந்து அடுத்த வாரம் வந்து மாற்ற போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசி வரையும் கோபி பாக்கியா சேரவே இல்லையா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதர் வந்து தப்பு செய்வது சகஜம்தான், தப்பை வந்து மன்னிக்கணும், அதுதான் ஒரு பெருந்தன்மை. ஏன் பாக்கியா வந்து இப்படி மன்னிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் வந்து இருக்காங்க. கடைசி வரையும் பாக்கியா வந்து மன்னிக்கவே இல்லை, கோபியை வந்து மன்னிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக்காக அடிவாங்கினப்போ கூட மன்னிக்கவே இல்லையா அப்படின்னு தான் ரசிகர்களோட வருத்தம். எது எப்படியோ பாக்கியலட்சுமி சீரியல் வந்து இன்னியோட முடிய போகுது. இதுவரை வந்து ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னோட நிறைய ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தேன், லட்சக்கணக்கில் வந்து போச்சு என்னோட சேனல்களில். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சீரியலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.